ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டான ஒரு மிளகு ரசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரசம் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் எப்போ ரசம் வச்சாலும் ஒரே மாதிரியான டேஸ்ட் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா விதை, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10லிருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அப்படி வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதிகமாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக 1-2 நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரைக்கட்டி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி மேலே உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு பிசைஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ரசத்துக்கு தக்காளியை கையில் கரைச்சி சேர்க்கும் போது அந்த வாசனையும் சரி, அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மிக்சியில் அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கையில் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க ரசத்துக்கு எப்பயுமே நல்ல பழுத்த தக்காளியாக எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பழுத்த தக்காளியாக எடுக்கும் போது பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நம்ம ஒன்றாவே சேர்த்தோம் அப்படின்னா புளியில் உள்ள திப்பிகள், தூசி இதெல்லாம் வரும் இல்லையா, அதனால் நான் தனியாக ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது மிளகு சீரகம் எல்லாம் நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. எப்பயுமே மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே இந்த தண்ணியிலேயே நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லாவே இருக்கும் உங்களோட ரசம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ரசம் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்பயுமே அந்த கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறமா தான் மற்ற பொருட்கள் சேர்க்கும் போது அந்த மனம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ ரசத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ரசம் நல்லா கொதிச்சு தள்ள அப்படின்னு கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொங்கி வரும்போது சைடில் மட்டும்தான் உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் ஒரே மாதிரி நல்ல டேஸ்டான ரசம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.